அண்மை செய்தி. நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதன் காரணமாக தமிழகத்துல 4 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் 10 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 10 மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளைய தினத்தை பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்டங்களிலும் அதுக்கு அடுத்த 23ஆம் தேதி 13 மாவட்டங்களிலும் 24ஆம் தேதி 9 மாவட்டங்களிலும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் மதிய நேரத்துல வெயிலோட தாக்கம் என்பது சற்றே அதிகமாக இருக்கும் எனவும் மாலை மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல சென்னையில 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளைய தினம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில உருவாக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக வலுப்பெற்று புயலாக வலுப்பெறுமா என்பது அதனுடைய நகர்வுகளை பொறுத்து தெரிய வரும் எனவும் அதற்கு பிறகாக இந்த கனமழைக்கான எச்சரிக்கை என்பது மாற்றப்படலாம் எனவும் வானிலை மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் இன்றைய தினம் 10 மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.